கலிபோர்னியால சான் பிரான்சிஸ்கோல கடலுக்குள்ள மிதக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இயற்கைய ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். சுற்றி கடல். நான் இதுவரைக்கும் பார்த்தே இராத நீலம், பச்சை, மெல்லிய ஆரஞ்சு, பிரவுன் நிறத்துல கடல். கடலை சுற்றி பிரம்மாண்டமா உயர்ந்து நிற்கும் மலை. பல நாட்டினர் ஒரே இடத்துல அவரவர் மொழியில பேசிக்கிட்டு பலவிதமான உணவை சாப்பிடும் விதம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிறம், வடிவம், தோற்றம். இதெல்லாத்தையும் பார்க்கும்போது கடவுளுடைய ஒப்பற்ற படைப்பின் மகத்துவத்தை நினைச்சு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே தலைக்கு மேல பறந்து விரிஞ்சிருந்த நீல வானத்தை ஏறிட்டு பார்த்தேன். மலையின் உச்சியில மஞ்சு சூழ்ந்து வானத்துல இருந்த மேகங்களை வருடிக்கிட்டு இருந்தது கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சுது. திடீர்னு ஒரு ஏரோப்ளேன் வானத்துல வேகமா பறந்து வந்துச்சுது. அந்த ஏரோப்ளேன்ல வால் போல நீளமா ஒரு துணி தொங்குச்சு. அதுல பளிச்சுன்னு பிரகாசமான வர்ணத்துல ஒரு வாக்கியம் ஸ்பானிஷ் மொழியில எழுதப்பட்டிருந்துச்சுது. என் பக்கத்துல உட்கார்ந்திருந்த என் மகா எனக்கு அத மொழிபெயர்த்து சொன்னா. என்னை திருமணம் செய்து கொள்வாயா? ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்திருந்த எல்லாரும் அந்த ஏரோப்ளேன் ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த ஏரோப்ளேன் வானத்துல 5 தடவை சுற்றி வந்துச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்காக எத்தனை லட்சம் பணத்தை அந்த பையன் செலவழிச்சிருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அவன் பணக்காரனா இருக்கலாம், ஆனாலும் தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்த, அவளுடைய நேசத்தை அறிஞ்சுக்கிட அவன் இப்படி ஒரு யுக்திய கையாண்டது என் மனச தொட்டுச்சுது. நிச்சயமா அந்த பொண்ணு அவனை ஏத்துக்கிட்டு இருப்பான்னு தோணுச்சுது. அதே நேரம் இன்னொரு எண்ணமும் என் மனசுல சட்டுன்னு வந்துச்சுது. இதைவிட மிக உயர்ந்த விலைமதிப்பற்ற தன்னுடைய உயிரை, தம்முடைய நேசத்தை வெளிப்படுத்த, நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்க இயேசு சிலுவையில ஒப்பு கொடுத்தாரே, அது எத்தகைய தியாகம்! ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படின்னு வேதாகமத்துல வாசிக்கிறோமே. அவருடைய அன்பை நாம ஏத்துக்கிடுறோமா? அவருக்காக வாழ்றோமா? யோசிச்சு பார்ப்போம்.